ஃபஸ்ட்டு நேற்றெல்லாம் நான் பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப டென்ஷனாக வேலை பார்த்தாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மெல்லாம் பண்ணுவோமான்ற அந்த 4 ஹவர்ஸ்ன்றது யோசிக்கல. பட் இப்போ இன்றைக்கி அதை நான் வந்த பிறகு அதை பண்ணணுன்றத பிளானில் தான் இருந்தேன். நான் வேறு யாரும் பார்க்கல, சுற்றி கித்தியில் பார்க்கல. என்னோடய வேலை என்னவோ அதை மட்டும் நான் பார்த்துட்டே இருந்தேன். ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு டேட் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, அப்போ உங்களுக்கு மனதில் எப்படி இருந்துச்சு? ஏன் டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு இருந்தது. உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. அப்போ இருந்துக்கும் இப்போ இருந்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது, இப்போ எனக்கு எல்லாமே தெரியும். என்னோடய பேர் வந்து எம் ஸ்ரீனிவாசன். நான் வந்து மார்க்கெட்டிங் ஜாபில் இருக்கேன், ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில். இது வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஸோ நம்மளும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஆரம்பிக்கணும்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். டக்குன்னு யூடியூப்பில் பார்க்கும்போது எம்எம்ஐயை பற்றி கேள்விப்பட்டேன், மெட்ராஸ் மெக்கானிக்கல் இன்ஸ்டியூட். இது நல்லா எனக்கு அந்த யூடியூப்பில் பார்க்கும்போதே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஜஸ்ட் என்கொயரி பண்ணேன். அப்புறம் நேரில் வர சொன்னாங்க, நேரில் வந்து பார்த்தேன். பார்த்துட்ட பிறகு நான் அதை ஃபஸ்ட்டு பண்ண முடியுமான்னு நானும் யோசித்தேன். எனக்கு அங்கே இருக்க மாஸ்டரும் அதை வந்து, ஏன்னா நீங்கள் அதுக்கு உண்டான இது உங்கள்கிட்டையும் இருக்கான்றதை நான் பார்க்கணுன்னாரு. ஏன்னா அதை ஸ்டார்டிங் பண்ணும் போது ஒரு வீலோ இல்லை மாட்டும் போது அந்த ஸ்டெபிலிட்டியை பார்த்துட்டு பண்ணலாம். எனக்கும் அதில் ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது அந்த ஸ்டெபிலிட்டியை நான் பார்க்கும்போது. சாட்டர்டே பேட்ச்சு சாட்டர்டே தான் நான் வருவேன். செப்டம்பரில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். இந்த 1 இயர் கோர்ஸ் முடிஞ்சு இப்போ எனக்கு வந்து நான் இந்த ட்ரைனிங் வந்ததில் எனக்கு இப்போ முழுமையாக நான் என்னால் ஒரு வண்டியை ஃபுல்லாக மெக்கானிக் வேலை எந்த வேலையாக இருந்தாலும் நான் எடுத்து பண்ணலான்றது கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துருச்சு சார். ஆனால் லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா ஒரு 25 டேஸாக நான் வந்து ரெகுலராக இதை பண்ணதுனால எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு வந்து ப்ராக்டிக்கல் நான் பண்ணது பார்த்திங்கன்னா ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் சார். என்ன மாடல்? 2019 சார். இந்த இதில் பார்த்திங்கன்னா எனக்கு 4 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. 4 மணி நேரம் டைமில் வந்து இந்த வண்டியை ஃபுல்லாகவே டிஸ்மேண்டில் பண்ணி ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் எனக்கு இது கொடுத்த டைமிங் வந்து 4 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கலாக. இனிஷியலாக கொஞ்சம் நான் 4 ஹவர்ஸ் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் அது பண்ணும்போது அதோட இன்ட்ரெஸ்ட்னால எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அந்த டைமிங்க்கு முன்னாடியே நான் முடிச்சிருக்கேன். 3 மணி நேரம் 35 நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன். 35 நிமிஷத்தில் முடிச்சிருக்கேன். ஆமாம் சார், கண்டிப்பாக சார். இன்ஸ்டியூட்டை பற்றி சொல்லணுன்னா ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு தெரிய வச்சுருக்காங்கன்னா அப்போ நான் இதை விட வேறு என்ன நான் சொல்லணும். நான் வரும்போது 0. இப்போ நான் வந்து எனக்கு தெரியணும் போது எனக்கு ஒரு வண்டியை ஃபுல்லாகவே நான் டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணுறேன்னா அப்போ நான் இந்த லேர்னிங் பண்ணதுனால தான் எனக்கு இதை பண்ண முடியும். இல்லாமல் நான் சும்மா யூடியூப்பையோ இல்லை பார்த்துட்டே இருந்தோன்னா ஒன்றும் இங்கே வந்து லேர்ன் பண்ணி எனக்கு நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. நல்லபடியாக எனக்கு எல்லா விதமான ட்ரைனிங்கும் கொடுத்ததுனால என்னால் இதை பண்ண முடியும். இல்லைனா என்னால் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த இன்ஸ்டியூஷனில் சேரணும். இது இல்லாமல் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறோன்றவங்க இந்த மாதிரி ஒரு 2 வீலர் மெக்கானிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சர்ச் பண்ணதில் யூடியூப்பில் கூட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 to 5 மந்த்ஸ்லாம் சர்ச் பண்ணியிருக்கேன். எங்கெங்கேயோ இருக்குது. பட்டு காஸ்ட் வைஸும் வந்து ஜாஸ்தி, நம்மளோட போகிற வேலை எல்லாமே. ஆனால் சென்னையிலே இருக்கிறது வந்து இது சரியான நல்ல சாய்ஸு. இதை வந்து நிறைய பேர் இதை பார்த்து இதை வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பிளான் பண்ணி, அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்டர் வைஸாக, இப்போது ஆர்டர் வைஸ்னால் 1 and 2, 3 மாதிரி தான். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டேங்க்கு, அதாவது பெயிண்டிங் கிட்ஸை ரிமூவ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பெட்டரையும் ஏர் ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து குவார்டர் கார்ட் ரிமூவ் பண்ணி செயினை ரிமூவ் பண்ணேன். ஏன்னா இன்ஜின் பெட் டவுன் ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு. ஸோ செயினெல்லாம் ரிமூவ் பண்ணி இன்ஜினை பெட் டவுன் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியர் வீலில் ஸ்டேவு, சஸ்பென்ஷன், வீல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலு, ஃபோர்க்கு, டீ ஸ்டெம்மு, ஸ்டேரிங்கு இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயரிங் கிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி ரீஅசம்பிள் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு வண்டியவே அசம்பிள் பண்ணிட்டேன். இன்ஜினை நான் தனியாக வச்சுட்டேன். ஏன்னா டைமிங் சேவ் பண்ணணுன்றதுக்காக. திருப்பி அகெயின் வண்டியை நான் அசம்பிள் பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் வீலு, ஃபோர்க்கு, டீ ஸ்டெம்பு, ஸ்டேரிங்கு, அதே மாதிரி பேக் வீலு, ரியரு, சஸ்பென்ஷனு, ஸ்டேவ் எல்லாமே கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு 2 போல்ட்டை கைட்டுனா உட்கார முடியாது, எரிஞ்சிக்க முடியாது, அந்த மாதிரி இருந்தது. பட் அதை ரெகுலராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பாடி ஃபிட் ஆகுது. ஏன்னா முதல்ல வந்து ஒரு வீலை கைட்டு மாட்டினதுக்கு வந்து எனக்கு வீலை வந்து தூக்கிறதுக்கே வந்து ரொம்ப சிரமப்பட்டேன். ஆனால் இப்போ என்னால் அதை ஈஸியாக மாட்டிட முடியும். ஏன்னா வண்டிக்கு ஏற்ற மாதிரி தான். அப்போ இருந்துக்கும் இப்போ இருந்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது, இப்போ எனக்கு எல்லாமே தெரியும். அப்புறம் இப்போது இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு டேட் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, அப்போ உங்களுக்கு மனதில் எப்படி இருந்துச்சு? ஏன் டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு இருந்தது. உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. டெஸ்ட் வச்சா தான் நம்மளாலையும் அதில் என்ன கற்றுட்ருக்கோன்றது அப்போ தான் தெரிய வரும். பட் என்ன இன்னும் லேர்ன் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. இந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த 1 வருஷம் வந்ததில் நம்ம வண்டியை பற்றி தெரிஞ்சிருக்கோம், நம்ம வண்டியை எப்படி வேலை பார்க்கணும்,
கஸ்டமருக்கு ஒரு வண்டியை கஸ்டமர் ரிப்பேர் பண்ணி கொடுத்தோன்னா அவன் நம்மளை திட்டாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை கரெக்டாக பார்க்குறதுக்கு இப்போ தெரிஞ்சு வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நேற்றெல்லாம் நான் பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப டென்ஷனாக வேலை பார்த்தாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மெல்லாம் பண்ணுவோமான்ற அந்த 4 ஹவர்ஸ்ன்றது யோசிக்கலை. பட் ஆனால் வண்டியை நான் பார்த்துட்டே இருந்தேன். அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றது அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இன்றைக்கி அதை நான் வந்த பிறகு அதை பண்ணணுன்றத பிளானில் தான் இருந்தேன். நான் வேறு யாரும் பார்க்கல, சுற்றி கித்திலாம் பார்க்கல. என்னோடய வேலை என்னவோ அதை மட்டும் நான் பார்த்துட்டே இருந்தேன். அது அந்த 4 ஹவர்ஸ்ன்றது எனக்கு முன்னாடியே முடிஞ்சது. சூப்பர் சார். முடிச்சதுக்கு அப்புறம் how do you feel? கண்டிப்பாக நம்மளால் எந்த பைக்காக இருந்தாலும் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது சார். இன்னும் வரப்போகிற காலத்தில் நம்ம இன்னும் அடிஷ்னலாக இன்னும் டைமை வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுன்றதை பிளான் பண்ணி பண்ணால். ஒரு டெக்னீஷியனாக நீங்கள் உங்களை உணர்றீங்க. ஆமாம் சார், கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் நாங்கள் சொல்கிறதுக்கு எல்லாமே எங்களுக்கு நாங்கள் கேட்குறதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு தடவை தெரியலனாலும் திருப்பி 2வது வாட்டி தைரியமாக கேட்குறோம். அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. எத்தனை வாட்டி கேட்டாலும் திருப்பியும் திட்டாமல் எங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான் நான் சொல்லுவேன் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒப்பீனியன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பிளான் என்னென்னா, நான் வந்து 2 வீலர் வாங்கி வைக்கணுன்றதா என்னோடய ஐடியா. நான் வந்து ஒரு சேல்ஸில் இருக்கிறதுனால எனக்கு இது நான் செகண்ட்ஸில் எடுத்து கொஞ்சம் சரியாக ரிப்பேருக்கு இருக்க வண்டியை நான் எடுத்து சர்வீஸ் பண்ணி விற்கணுன்றது தான் என்னோடய ஐடியா. ஸோ அதுக்கு இன்ஸ்டியூட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் எந்த ஒரு கால்ஸாக இருந்தாலும் எங்களை கூப்பிடுங்க, இல்லை நேராக கூட நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டு. ஸோ அதை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிப்போம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இதுதான் சார் என்னோடய கோல். பார்த்தீங்கன்னா நான் வாங்கி விற்கணும், இதுதான் என்னோடய மெயின் கான்செப்ட். அதுக்கு உண்டான ட்ரைனிங் ஃபுல்லாகவே எனக்கு இந்த இன்ஸ்டியூட்லேருந்து எனக்கு கிடச்சிருக்கு. தேங்க்யூ MMI Master.